வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு வரவேற்பு. காரணம், உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பது அமுதம் என்ற ரீதியிலே நீயும் உனது அண்ணன் இன்னொரு ஆளை சொல்றதுக்கு எனக்கு மனசு பிடிக்கல. நீ கொடுத்த வரவேற்பு எவ்வளவு வெண்மையாக இருந்தது. உன்னுடைய அண்ணன் கொடுத்த வரவேற்பு கூட சிந்தனை தெளிவுடன் இருந்தது. ஆனால் இன்னொரு தெரியாத யாரும் அது என் தோழி தோழி. அவர் நல்லா அவ்வளோ வாயில வருது. ஆமா தோழியா தோழி ரொம்ப நல்லது. அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. கோழி எதுக்க தெரிஞ்சு கட்டி அடியான ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணு. யாரு? அவதான் பச்சை பச்சை மண்ணு. சுத்த பச்சை. ஒன்னும் தெரியாத இல்ல சுத்த பச்சைன்றே. நீ சுட்டாத்தே பண்டமாகும். பாண்டமாகு ஒரு பானவையாக உருவாக்க சுடல. இன்னும் சுடல. தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே. அவ விட்டது கூட எனக்கு சுட்டு கிடக்கு. உனக்கு சுடலையா? சரி இருக்கட்டும், பட்டவனுக்கு தானே தெரியும். இருந்தாலும் அருமையான ஒரு வரவேற்பு கண்ட மெத்த மகிழ்ச்சி இருந்தேன். மகிழ்ச்சி கேட்டவாறு மங்களகரமாக உன்னை வாழ்த்துவது என் கடமை என கருதி இதோ நீண்ட இடைவெளிக்கு பின் உன்னை சிந்திப்பதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. பூப்போலே ஒரு உலகினை கண்டேனம்மா. பூப்போலே ஒரு உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளியே. பூப்போலே ஒரு உலகினை கண்டேனம்மா. உன்னிடம் வரமுறை மீறாமல் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி சொல்லக்கூடிய வரமுறை மீறாமல் நீயும் நாரதன் என்ற கோட்பாடு வராமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து படைக்கக்கூடிய வகையிலே ஒரு அற்புதமான தர்க்கத்தை ஏற்படுத்த அடியன் தர்க்கம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? உண்மையிலேயே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உன்னுடைய திருவாய் விழுந்து செப்பு மொழி 18 எண்ணில் சிந்தனை ஒன்றுடைய என்றது போல உங்களுடைய பேச்சு செந்தமிழ் நாடனு போதிகளே இன்ப தேன் வந்து பாயது காதுகளே தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கிடீர் என்று செந்தமிழ் நாட்டு தமிழச்சியை கண்டிருக்கிறேன். உண்மையிலேயே மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனால் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் தக்க பதில் என கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், இறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கப்படும். சபாஸ். ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்போ போட்டு பிதிக்கிற வேண்டியதே. என்னத்தை பிதிக்க போறீங்க? சோத்து பருக்கேதாம்மா. எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? சோற்று பருக்கையை பிதிக்கக்கூடியது யாரைங்க? பெண்கள். எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன பிதிக்க போறீங்க? எப்படி பிதிக்கணும்? சோறை பார்க்கும் பொழுதே
எப்படி பதம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்க எங்களுக்கு தான் தெரியும். எப்படி எங்களுக்கு தெரியாதா? எங்க எப்படி? பெண்களுக்கு வேலையே சோறாக்குற வேலை தானே. கேக்குறேன், சோற்று பருக்கு புதிக்குதான் பார்க்கணுமா? பார்க்கும்போதே தெரியும். எதை பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க பெண் தானே. ஒரு சாதத்தை பார்க்க எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, சொல்லுங்க. சாதம் வெந்திருக்கா வேகலையான்னு இப்படி பிதிக்கி பார்க்காத அளவுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? சாதம் வெந்திருச்சா வேகலையா அப்படின்னு அந்த ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா? சாதம் வெந்துருச்சுன்னா ஒரு வாசம் வரும். அப்ப வெந்துருச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே போல பார்த்தாவே மலர்ந்து இருக்கும். இருங்க, மலர்ந்து இருக்கும் ஒரு பதத்தோட. அதை பார்க்கும்போது தெரியுறவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அது வாடை புளுத்து போட உடனே வாடை வரும். இருங்க, அது வேற வாடை. அப்புறம் என்னங்க அது வாடை வர்றது வேற. எல்லா இப்ப வாடை சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு சந்தனத்துல இருந்து ஒரு வாசம் வரும். நீங்க பக்கத்துல இருக்கீங்க, ஆமா, உங்ககிட்ட இருந்து வாடை வருது. என்ன வாடை? பூ வாடை. உங்க பக்கத்துல இருந்து வாடை வருது, சந்தன வாடை. சந்தன வாடை. வாடை எங்க வருங்க? வாடை வரும். ஆனா வாடைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த பூவோட வாடைக்கும் சந்தனத்தோட வாடைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப புளுத்து போன அரிசிக்கும் ஒரு சாதம் வேகும் பொழுது வரக்கூடிய அந்த வாடைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம சாப்பிட்ற பாருங்களே, சாப்பிடும் பொழுது சாதத்தை போடுவோம் இலையில, வந்து அப்போ ஒரு வாடை வரும். நீங்க சொல்றது ஒரு மன மாதிரி இருக்கும். மனமா சொல்ற பார்த்தா வாடையை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்ல, முடியும். ஏன் முடியாது? இப்ப சாக்கடை ஒரு வாடை அடிக்கும் போது இது சாக்கடை அப்படின்னு தெரியுது. சாக்கடை தான் அப்படின்னு யூகே தெரியுதா இல்லையா? சந்தனம் ஒரு வாடை நம்ம பார்க்காமயே ஒரு வாடை அடிக்குது. சந்தனம் தான் இது. ஏங்க நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு சாம்பாரோ வைக்கிறீங்க, இல்ல ஒரு கறி குழம்பு வைக்கிறோம், வாடை வரத்தான் செய்யும். வருதுல்ல, கறி வந்திருக்கா காய் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல. நான் அதைத்தான் கேட்கிறேன். கறி வந்திருக்கா சோறு ஆக்கும்போது வாடை வரலாமா? சரி விடுங்க, வாடையை வச்சு சொல்லல. வெந்திருச்சா வேகலையான்னு எதை வச்சு கண்டுபிடிங்க? எடுத்து பிதிக்கி பார்த்தா வெந்திருச்சா வேகலைன்னு தெரியும். இதுக்கு தானே எது பிதிக்கு பார்த்தா மட்டும் இல்ல. இப்ப நான் கேக்குறேன், நல்லா ஒரு புரிஞ்சுங்க, சொல்லுங்க. இப்ப நான் கூட உங்களுக்கு சொல்றேன், இது உண்மையா இருந்தா ஏத்துக்குங்க. அந்த முனியில இருக்குல்ல பருக்க பார்த்து பேசணும். கதை சொல்றோம் அப்படின்னா கதையோட நீ படணும். அதை எப்படி சொல்லணுமோ அப்படி ஒரு முறை இருக்கு, சரிங்களா? இல்லங்க, பருக்க இருக்குல்லங்க, அப்படி சொல்லுங்க. பருக்க இருக்கு, அந்த வெந்திருச்சுன்னும் பொழுது அதுல வந்து வெடிச்சு போது வந்து கீரை இருக்கிறலாம் அப்படி ஒரு இருக்கும். சரி பரவாயில்ல, இது வந்திருக்கு அப்படின்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சாதம் வந்திருக்கு அப்படி இது வந்து அள்ளி பாக்குறது முடியாத கூறுகட்ட கலந்து இப்படி போட்டு புதிக்கிட்டே கிடக்கிறது. நீங்க புதிக்கு பாக்குறவங்களுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. இல்ல இல்ல சார், அப்படிலாம் நீங்க சொன்னதை பார்த்து எங்களுக்கு வடிக்க தெரியும், எங்களுக்கு புதுக்க தெரியும். நீங்க சொல்றீங்களே, ஆமா இருங்க, மேல பருக்கிறதுல சதுரகணாய் முடியும் ஆடி விழா நடக்குது, விழா இருக்கு. நாளைக்கு நம்ம சாதிச்சாலும் சொந்தம் வந்தா சம்மந்த வழிக்கு போற சொல்லி விட்டுருப்பீங்க. 10 பேர் 4 குடும்பத்தோட பிள்ளை குட்டி கூட்டி வந்திருப்பாங்க. கூட்டி வந்து இவங்க சமைக்க சொன்னோன்னா போதும். ஏன்னா இன்னைக்கு 12 பேருக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு கறி மீன் புள்ளி எடுத்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வேக வேகமா ஒண்ணுக்கு அதுக்கு சாப்பாடு ஒண்ணு பச்சை பிள்ளைக்கு போட, பச்சை பிள்ளைக்கு பசியில பிடிக்குன்னு சொல்லி போடும் பொழுது பார்த்தா பச்சை பிள்ளை ஐயோ குறைக்குது, ஐயோ புளிக்குதுன்னு. ஏண்டி என்னடி வழக்கமா எப்படிலாம் நல்லா குழம்பு வைப்பேன், இன்னைக்கு ஏடி இப்படி வச்சுக்கேன். அடி ஏடி சொல்றேன், எனக்கு என்னன்னு தெரியல. 10 பேர் 4 பேர் கூட வந்தோடனே கையும் உடலை காலும் உடலை இவங்க சொல்றது. அதே பார்த்திவனோட மகாலில் போய் பாருங்க, நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கட்டும், 5000 பேருக்கு அசராம வச்சேன் ஒரு ஆம்பளை. நீங்க புதுக்கிறது பெரிய ஆளா, நாங்க புதுக்கால பெரிய ஆளா? அசராம 5000 பேருக்கு அசராம சமைப்பாங்க ஆம்பளை. இருங்க, நீங்க சொல்றீங்கல்ல உடனே எப்படி சமைச்சா அதுல ஏதோ ஒண்ணு கூட போட்டு அப்படின்னு நமக்கு வச்சிருவோம். நீங்க சொல்றீங்களே அதே ஒரு விஷயம் இருந்தாலும், இப்ப ஒரு 5 பேருக்கு சமையல் செய்யறோம் வீட்டுல, வரக்கூடிய விருந்தாளி ஒரு 10 பேர் வந்துடுறாங்க, ஒரு 2 பேர் கூட வந்துடுறான்னு வச்சுங்களேன். ஆனா அது சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கு தெரியுமா? பெண்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க சமைச்சு வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்கள்லாம் இருக்கிறத அப்படியே எடுத்து எல்லாத்தையும் சாப்பாடு பரிமாறிடுவீங்க. சரி, முடியலையா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சாப்பாடு இல்லை முடிஞ்சு போச்சு தீந்து போச்சு முடிஞ்சிருவீங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. சாப்பாடு போட்டுகிட்டே இருப்போம், 2 பேர் வந்துருவாங்க, அவங்களுக்கு குழம்போ ஏதோ ஒரு குறைவா இருக்கும், அதை நிறைவுபடுத்தி எப்படியாவது சமாளிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு முடிஞ்சிருச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், சாப்பாடு கொடுப்போம். அப்ப அந்த சாமர்த்தியமான புத்தி யார்கிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க 5000 பேட்டுக்கு நீங்க அசராம நீங்க சமைப்பீங்க, சரிதான். முதல்ல இந்த சமையல் அப்படின்னு ஒரு சாதம் ஒரு பெண்ணு தான், ஒரு ஆணுக்கு அது முதல்ல ஒரு பெற்ற தாய் தான் பாருங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இதுதான் அளவு, இப்படிதான் சமைக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு தாய் தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பா. அதற்கு அப்புறம் பெருக்கிறது அதெல்லாம் என்ன, ஆண்களுடைய அளவு கூட்டுறது பெருக்கிறது கத்துக்கிறது. அதுக்கு பிறகு ஆரம்ப அடிப்படை எங்க இருந்து வந்துச்சு பாருங்க? எங்க தாய் கிட்ட பெண்கிட்ட தான் இருந்துச்சு, பெண்கள் கிட்ட இருந்து. அது நீங்க சொன்ன மாதிரி சமாளிக்கிறதுல உங்களை பார்த்து முடியாது. ஆமா ஒத்துக்கங்க. அப்படி இல்ல, உண்மைதான். ஆடி 12 தலையாடி ஒரு புருஷன் பண்ணாடி கல்யாணம் பண்ணி புது பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. இவங்க பெண்ணு பொம்பளை சமாளிப்பாங்கட்டாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, பார்த்திவனூருக்கு மாமனாரை கறி எடுக்க கொடுத்து அமுச்சு விட்டாச்சு.
இவர் மீனுக்கரையில் இருக்க போயிட்டாரு. இந்த மாமியா பார்த்துருக்க ஆத்தாடி ஆடி தலையாடிக்கு வந்திருக்காரு மருமையே, பசிக்குமே, இவர் எந்நேரம் போய் கறி எடுத்து வந்து நம்ம சமைச்சு போடுறது, முன் பசிக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு படக்குன்னு இந்த ரவை இருக்குல்லையா, ரவையை போட்டு உப்புமாவை கிண்டி இந்த அம்மா படக்கு இந்த பொம்பளை பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கட்டியும் மாமியார் மருமைனே இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க முன் பசிக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. இவர் பார்த்தாரு, உள்ளே உட்காந்து சாப்பிட்றாரு, வச்சு விட்டு என்னதான் மரியாதைக்குள்ள மருமையினாச்சே மாமியா வெளியில் வந்துட்டாங்க. உள்ளே அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இவங்க அடுப்படியில் உட்காந்து மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து உப்புமா எப்படி வைக்க போகிறாங்க, ஒரு நேரம் வைக்க போகிறாங்க, வச்ச போனால் ஒரு கரண்டி பசிக்கு தானே அவன் இளவட்ட பிள்ளை அதெல்லாம் வேலை பார்த்துருப்பான்ல, உழைக்கிற வயசு இருக்கு உனக்கு தெரியுமில்ல, சாப்பிடணும். அப்போ அந்த அளவுக்கு இவன் சாப்பிடும் போது இவனுக்கு பத்தலைன்னு ஒன்று என்ன பண்ணிட்டேன், இந்த தட்டுல அந்த உப்புமா தீந்து போச்சு. இப்படி எட்டி பார்த்திருக்கேன், யார வாய் விட்டு கேட்க முடியல, மாமியாவை. அப்ப ஏன்னா தட்டு, அதை யார் தட்டு, மாமியாவோட தட்டு. நல்லா சொல்றீங்களே, ஆமா மாமியாவோட தட்டு, மாமியாவோட தட்டு சொல்ல முடியும். அப்ப பார்த்தேன் மாமியா தட்டை புரட்டி புரட்டி பாக்குறேன், இப்படி அந்த மாமியா விட்டு தட்டு சாப்பிட்டுக்கிட்டு இல்லம்மா அப்படி சொல்லுங்க. உப்புமா தீந்து போச்சு இல்லையா, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுமா, தீந்து போனோன்னு கேட்க முடியல, கேட்கறீங்க அத்தை எனக்கு உப்புமா பத்தல, கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த தட்டை எடுத்து அத்தை அப்படின்றத, இந்த தட்டு எங்கே வாங்கினீங்க, நல்லா புதுசா பல பலன் இருக்கு, இப்படி பரட்டி பரட்டி காட்டினேன். உப்புமா இருந்தது இப்படி போட்டு கிண்டுனா ஆள் கொஞ்சமா வச்சு கொடுத்து திண்டு விட்டாச்சு. அங்கே சட்டி காலி. இப்போதான் ஜமாளிக்கிறாவாரு யாரு மாமியா, மருமையிலே அப்படின்ட்டு இந்த வடைச்சட்டியும் கரண்டி எடுத்துக்கிட்டு, இந்த வடைச்சட்டியும் கரண்டி வாங்கினேனே அங்கே தான் அந்த தட்டு வாங்கணும் அப்படிலாம் சட்டியில் இல்லைடா கையை கழுவிடான்னு அர்த்தம். பாருங்க எப்படி சமாளிக்கிறவர் மாமியா, சமாளிக்கிறது மனசு சமாளிக்கிறது. நீங்க எங்கிட்ட சமாளிக்க கூடாது, மனசு புண்படக்கூடாது, மனசு புண்படக்கூடாது. இல்லப்பா முடிஞ்சிருச்சு இல்லன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாத, மூஞ்சிக்கு நேரம் சொல்ல முடியாதுல. அத கூட பாருங்க, மனசு வேதனைப்படாம எப்படி சொல்றோம் பாத்தீங்களா, இங்க எங்க நீங்க சொல்லுங்க, இங்க இந்த தட்டு எங்க வாங்கணும் அங்கதான் இந்த கரண்டியும் இந்த வடைச்சட்டியும் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த சாமர்த்தியம் பெண்கள்ட்ட இருக்குது. அந்த மாதிரிலாம் உங்களோட சாமர்த்தியமா பண்ண முடியாதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்க நீங்க அப்படியே அப்பா பெரிய இவர் அப்படியே அடங்காத குமரி அடங்காயிட்டா அப்பனை கூப்பிடுவாங்க குச்சி கட்டல அடங்காத வக்கு போடுறதுக்கு வக்கு இல்லையா சமாளிக்கிறாங்க. அடே அப்பா இப்ப சொல்லிக்கிறேன், என்ன சொல்லிக்கிறீங்க, அடங்காத குமரி சடங்காயிட்டானா, அடங்காத குமரி சடங்காயிட்டா அப்பனை கூப்பிடு கூட குச்சி கட்ட குமரனா எல்லாம் சடங்கு, அது எப்படி இது எப்படி ஆகும், ஆமா அப்புறம் என்னங்க அடங்காத குமரி சடங்காயிட்ட குமரனா எல்லாம் சடங்காகும். அப்பனை கூப்பிடுங்க குச்சி கட்டனா, அப்பனை யாராவது கூப்பிடுவாங்களா குச்சி கட்ட, அடங்காத இருக்க அப்புறம் அப்பதே கட்டுவேன் மாமலே வர மாட்டேன்ல, அடங்காம திரிறாள் எப்படி அப்படின்னு சொல்லி. சரி அடங்காம திரிறாலும் முறை ஏதோ அதை செஞ்சாகணுமா இல்லையா, இல்லங்க பெண் என்பவள் போற்றப்படக்கூடியவள், போற்றப்படக்கூடிய இடத்துல ஒரு சில விஷயத்தை நான் கேட்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் கொடுக்கணும். நிச்சயமாக ஏன்னா கேளுங்கள் தரப்படும் சொல்லுங்க, திறக்கப்படும் சொல்லிருக்காங்க. அப்ப கேட்டவன் கொடுத்தது யாரு, கேட்டவன் கொடுத்த கண்ணனாகப்பட்டவன், கேட்காமல் கொடுத்தது பாரிவிளையாகப்பட்டவன், செத்தும் கொடுத்தவன், சேகாரி கொய்து கொடுத்தவன், கும்மனவள். நாட்டில் எத்தனை பேர் எத்தனை விதமா கொடுத்திருந்தாலும் இன்று நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்க பதில் தர வேண்டும். நாடு எந்த நாடு, தொண்டை நாடு, நிலமோ குறிஞ்சி நிலம், ஊர் சிற்றூர், தலைநகரம், மேற்பாடி, தந்தை பெயர், நம்பிராஜன், தாய் பெயர், நங்கை மகன், உனது பெயர், வள்ளி, உடன் பிறந்தோர், 7 பேர், வந்திருப்பது காவலுக்கு, என்ன காவல், திரை காவல், என்ன திரை, கரந்தை செந்திரை, கரந்தை யாருக்கு, செந்திரை யாருக்கு, கரந்தை எங்களுக்கு, செந்திரை முருகனுக்கு, கையிலே உள்ளது கபன், அமைத்திருப்பது பரன், அடைந்திருப்பது பருவம், பருவம் என்பது சித்திரம், பாதுகாக்க வேண்டிய பத்திரமாக, வருவது ஒரு முறை சாஸ்திரம், அப்படியே வருவதை தவறவிட்டார் பெரிய பத்திரமாக, வருவது ஒரு முறை சாஸ்திரமாகப்பட்டது. சாஸ்திரம்னா என்ன சொல்லுங்க, என்னங்க நீங்க தானங்க பதில் சொன்னீங்க. ஆமா வருவது ஒரு சாஸ்திரம்னா என்ன, என்ன ஒரு பழமொழி கூட உண்டு, சாஸ்திரம் பொய் என்றால் நீ சாணத்தை பிடித்து பார், சாஸ்திரம் பொய் என்றால், சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பார். என்ன சாணம்னா என்ன, என்னது இப்ப மாடு போடுது இல்லையா, ஆமா அந்த சாணி அதே சாணம்ன்றது, அதை பிடிச்சு பார்க்கணும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்போ நம்ம பூஜை 18படி நம்ம சந்திர கருப்பு இருக்காரு, சந்திரகநாயகி அம்மனுக்கு ஆடி 18க்கு நம்ம நாள் நிச்சயம் பண்ணுறோம். அந்த நிச்சயம் அந்த மூர்த்த கால் ஊன்ற பாருங்களே, மூர்த்த கால் ஊண்டும் போது தலைவாழையில போட்டு பழம் தேங்காய் பத்தி சூட வச்சு இந்த மஞ்சள் அரைச்சு பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க, பிள்ளையார் பிடிப்போம். இன்னொன்று சாணத்தில் பசு சாணத்தில் வைப்பாங்க, ஆமாம் வச்ச உடனே அதில் அருகமுள்ளு குத்துவாங்க. நல்லா பாருங்களேன், இந்த சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பார் அப்படின்னா, நம்ம நம்பினவனுக்கு நடராஜன், நம்பாதவனுக்கு யமராஜன். இதே உங்கள் வீட்டில் போய் 2 ஒரே மாட்டு சாணியிலேயே 2 உருண்டையை பிடிங்க, ஒன்றில் அருகம்புள்ள குத்துங்க, ஒன்று அருகம்புள்ள குத்தாமல் வைங்களேன். ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பாருங்க, இந்த அருகம்புள்ள குத்துறது அப்படியே காஞ்சு ரொம்ப பக்குவமாக பதமாக நறுமணம் மிக்கது போல இருக்கும். ஆனால் இந்த அருகம்புள்ள குத்தாத சாணம் எப்படி இருக்குது தெரியுமா,
உள்ளுக்குள்ள பூச்சி புழு வண்டு எல்லாமே வச்சிருக்கோம் குடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றேன், நீ சாஸ்திரம் பொய்ன்னு நினைக்கிறியா? சாணத்தை பிடிச்சு பாரு தெரியும். அப்ப நம்பணும், நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. 4 மறைனா என்ன? தீர்ப்பு. வேதங்கள் என்னென்ன? சொல்லக்கூடிய 4 வேதங்கள் 4, சாஸ்திரங்கள் 6, புராணங்கள் 18, ஆகமங்கள் 28, தர்மங்கள் 32, கலைகள் 64, தத்துவங்கள் 96, அச்சர் 108, அண்டங்கள் 1008. இந்த 1008 அண்டங்களில் தேட கிடைக்காத திரவியமான நான் தேடி வந்திருக்கேன். எதற்காக தெரியுமா? எதற்காக தேட கிடைக்காது? திரவியம் சொல்லிருக்காங்க. திரவியம்னா என்ன? திரவியம்னா என்ன? தேட கிடைக்காத பெரிய திரவியம்னா சொல்லுங்க. திரவியம்னா என்ன தெரியுமா? என்னது? அது உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த திரவியம் என்கிட்ட இருக்கா? என்ன என்கிட்ட இருக்கு? இல்லங்க, ஒரு பெண் என்பவள் போற்றப்படக்கூடிய நான் சொன்னேன்ல, இந்த வீட்டுக்குள்ள முதல் முறையா வர்றோம்ல, ஒரு பெண்ணாகப்பட்ட மனம் முடிச்சு வர்றாள்ல, அவ 1000 சீராட்டு போற வண்டி வாகனத்துல இருக்கலாம். ஆனா எதை பிடிச்சிட்டு உள்ள வருவா? எதை பிடிச்சிட்டு? குத்து விளக்க பிடிச்சிட்டு உள்ள வருவாங்க. அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுதுல? தெரியுமா இல்லையா? குத்து விளக்கு வச்சுக்கிட்டு தானே கையில வருவாங்க. அந்த குத்து விளக்கு எரியும்னா என்ன செய்யணும்? எரியனாக்க தெரிய வைக்கணும். எண்ணெயை ஊத்தணும், அப்பதான் எரியும். எடுத்தோடனே திரிய போட்டுருவீங்களா? இல்லைங்க, முதல்ல எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி திரிய வச்சு அதுக்கப்புறம் பற்ற வைக்கணும். பரவாயில்ல, ஏதோ சொல்றீங்க. இருங்க, என்ன 5க்கு 2 பழுதுல? இருங்க, அதெல்லாம் 5க்கு 2 பழுதுல ஏதோ சொல்றேன். என்ன பெண்ணாகப்பட்டவள் வரும்பொழுது குத்துவிளக்கு கொண்டு வருவாங்க. முதல்ல விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னாக்க எண்ணெயை தான் முதல்ல ஊற்றணும், அதுக்கப்புறம் திரிய வைக்கணும், அதுக்கப்புறம் விளக்காகப்பட்டதை பற்ற வைக்கணும். 5க்கு 2 பழுதுல உங்களுக்கு முதல்ல காரணத்தை புரிய வச்சுறேன். விளக்கு ஒன்று, விளக்கிலை ஊத்துவது எண்ணெய், இரண்டாவது போடுவது திரி, மூன்றாவது பற்ற வைப்பது நெருப்பு, 4வது தூண்டுகோல் வேணும். இது 5 இருந்துச்சா? இருக்கு. இந்த 5ல 2 பழுதுலாம இருக்கும். எது தெரியுமா? விளக்கும் தூண்டுகோலும் பழுது இல்லாம எஞ்சி நிற்கும். எண்ணெய் என்ன செய்யும்? எரிய தீந்து போயிடும். எரிய திரியும் கருகி போயிடும். அப்புறம் தூண்டு நெருப்பு என்பது அதான் அணைஞ்சு போயிடும். இப்ப எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ கூட்டி பாருங்களேன். ஒரு பேச சேர்த்து பாருங்க. எண்ணெய் முதலை திருத்திக் கொள்ள வேண்டும். விளக்காகப்பட்டு பற்ற வைக்கும் பொழுது ஏற்றும் பொழுது எண்ணெய் திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறை சொல்வதை விட தன்னை தானே முதலை திருத்திக் கொள்ள வேண்டுமா? நம்ம நல்லா இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். நம்மளுக்கே ஒண்ணும் தெரியாம இருந்தா அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம சொல்றது? வாங்க, புத்தி சொல்றதுக்குங்க, புத்தி சொல்றதுக்கு முதல் நமக்கு தகுதி இருக்காது. நிச்சயமா. ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிருக்கா, கல்யாணமாகி ஒரு குழந்தை பெண், அவனுக்கு குறைஞ்ச ஒரு 5-6 வயசு இருக்கு அந்த பையனுக்கு. சின்ன பையனுக்கு பொதுவாக அந்த தின்பண்டங்கள் திங்கத்தடை செய்வாங்க. அந்த தின்பண்டம் திங்கிறதுல இனிப்பை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த அம்மா பார்த்துருக்கா, அடிச்சு பார்த்தா கண்டிச்சு பார்த்தா எதுவுமே என்னால் முடியல, கண்டிக்க முடியல, இனிப்பு நிப்பாட்டுற மாதிரியும் இல்லை, நிறுத்தவும் இல்லை. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு மகான், ஒரு துறவி போல அந்த ஊருக்கு வந்து நம்ம அட்டாள சொக்கநாதர் வாசல் உட்கார்ந்து இருந்திருக்காரு. யதார்த்தமா அப்ப அந்த ஊர்ல போறவங்க வர்றவங்க சொல்லியிருக்காங்க, ஏண்டி கருப்பாய் இப்படி பிள்ளை அடிக்கிற? என்ன அடையதில்லை, நானும் பார்த்துக்கிறேன், எப்ப பார்த்தாலும் கண்டிக்கிறேன், இனி பார்த்து நின்றுக்கிட்டே இருக்கேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏய், நம்மெல்லாம் சொன்ன பெத்தவளை பத்தி அடி இந்த காலத்துல எங்கடி கேட்குது? அந்த ஒரு சாமியார் வந்திருக்காரு, ஒரு பெரிய மகான் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லுவோம் வாங்க அப்படின்னு பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த மகான்கிட்ட போயிட்டாங்க. மகான்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்னம்மா அப்படி வந்திருக்கீங்க? அவர்கிட்ட சொன்னோன்னு இந்த அம்மா சொன்னாங்களாம், என் பிள்ளை இனி பார்த்துங்கிறாங்க, நானும் எவ்வளவோ கண்டித்து பார்த்துட்டீங்க, திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணாரு, நேராக பையனை கூப்பிட்டாரு, தம்பிங்க வாயான், நிறையா நீ இனிப்பு சாப்பிடல, அப்படியா அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு புத்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அடுத்த மாதம் இதே 18ஆம் தேதி வாங்கன்ட்டார். இந்த அம்மா பிள்ளை தூக்கிட்டு போயிடுச்சு, மையனை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அடுத்த மாசம் அதே தேதி என்னைக்கு சொன்ன தேதிக்கு இந்த அம்மா மகனை கூப்பிட்டு சரியா போயிட்டாங்க. அப்ப இவர் வாப்பா வாராசா இங்க வாடா, என்ன செஞ்ச? இனிப்பு தவிர இங்க வர இனிப்பு சாப்பிட்டா வகுத்துக்குள்ள கீரை பூச்சி பல்லு சொத்தையாய் போயிடும், பல்லு சீக்கிரம் விழுந்து போயிடும், பொக்கவாயாய் போயிடும், சக்கரை சத்து கூடி போயிடும், பலவிதமான நோய்கள் வரும். அதனால நீ இனிப்பை திங்காத ராசா, இனிமேல் சாப்பிடக்கூடாதியா, போயிட்டு வாமா, கூட்டி போமா ஓம் பிள்ளைனார். இந்த அம்மாள் கோவம் வந்துருச்சு. ஏடா இதை சொல்றதுக்கு 1 மாச கால அவகாசம், நான் போன மாசம் வந்த போதே நீ என் பிள்ளைட்டு அந்த புத்தியை சொல்லியிருக்கலாம்ல, இப்ப எதுக்குயா நீ இதை போய் சொல்ற? இதை சொல்றதுக்காயா 1 மாச கால அவகாசம் அப்படின்னு அம்மா கோவமா பேசுறாங்கல்ல. அப்பத்தே அந்த ஆள் சொன்னாராம், வேற ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் உங்கள் மையனை கூட்டியாந்து இவனுக்கு சொல்ல சொன்னீங்களா, அப்பொழுது நானே ரொம்ப இனிப்பு சக்கரை நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படி இனிப்பு நானே நிறைய திண்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பின்னால்தான் நான் இந்த 1 மாத காலத்தில் முயற்சி பண்ணி நான் நிறுத்திட்டேன். அன்றைக்கு
இந்த சிறுவனுக்கு நான் புத்தி சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இன்னைக்கு நான் இனிப்பு சாப்பிட நிறுத்திட்டேன், இப்ப எனக்கு தகுதி இருக்கு. சொன்னது யார் தெரியுமா? அவர்தான் இஸ்லாமிய மதத்தில் பிறந்த மகான் யாரு? நபிகள் நாயகம். அவரே சொன்னது இந்த விஷயத்தை. அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். ஏன் சொல்றீங்கன்னா, நாம புத்தி சொல்றோம்னா புத்தி சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அதே போல இந்த பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே போல நீங்க சொன்னது வரையே பட்டாதான் போடுமே பட்டினத்தார் என்ற கதையாவில் இருக்கு. ஆமா, இல்ல நம்ம பட்டது எவ்வளவு சொன்னாலும் சில பேருக்கு எடுத்துக்க முடியாது. நம்மளுக்கே அப்படிதான். இது கெடுதலை இதை செய்யாத, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அதே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு தெரியும், ஆகா இவ்வளவு பிரச்சனை இதுல இருக்கு. அப்ப ஏற்கனவே சொல்லும் பொழுது நம்ம கேட்கவே கிடையாது. அப்ப அந்த பட்டதற்கு பிறகுதான் நம்மளுக்கே தெளிவு வருமா. அதனால நீங்க பட்டதுக்கு பின்னால் அதே தான் சொன்னேன், கெட்டும் பட்டணம் போடணும். கெட்ட பின் யாடியான பட்டினத்தாரு பாருங்க. 9 கோடி சொத்துக்கள், 9 கோடி சொத்துக்கு அந்த காலத்திலே அதிபதி இருந்தால் காவிரி பூம்பட்டினத்தில். காவிரியாகப்பட்டது குடகுமலையிலே தோன்றி வங்கக்கடலிலே புகக்கூடிய இடம் தான் காவிரி புகும் பட்டினம். அதான் காவிரி பூம்பட்டினம். அந்த பூம்பகாரிலே பெரிய வணிகத்தை சேர்ந்தவன், பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரன் யாரு? பட்டினத்து செட்டியார். ஆனா கடைசியில் வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? அவனுடைய எல்லா சுகங்களையும் அனுபவிச்ச பின்னால கடைசியில் ஒரு வாசம் என்ன சொல்ல தெரியுமா? சிற்றம்பலமும் சிவமும் அருகில் இருக்க வெற்றம்பலத்தை நாடி விட்டோனே நித்தம், பிறந்த இடத்தை தேடுதே பேதை மடநெஞ்சம், கறந்த இடத்தை நாடுதே கண். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிற்றம்பலமும் சிவமும் அருகில, சிவபெருமான் வசிக்கக்கூடிய இடம் சிற்றம்பலம், சிதம்பரம். காவிரி பூம்பட்டினம் தான் பூம்புகாருக்கும் சிதம்பரமும் ரொம்ப பக்கம். ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது கூட அந்த சிதம்பரத்தில் நடராஜரை போய் கும்பிட்ட பாவி கிடையாது. அதைத்தான் சொல்றாங்க, சிற்றம்பலமும் சிவமும் அருகில் இருக்க வெற்றம்பலத்தை நாடி விட்டோன்னு நித்தம். இந்த உலகத்தில் எது தேவையில்லாத சந்தோஷம் நினைச்சனோ அதை பூரா நமக்கு தேவைன்னு சொல்லி நான் சந்தோஷமா அலைஞ்சிட்டேன். அப்புறம் சொல்ற பாருங்க, பிறந்த இடத்தை தேடுதே பேதை மடநெஞ்சம். அப்படின்னா என்ன தெரியுமா? பிறந்த இடம்னா எது? எந்த தாயினுடைய யோனி வாய் வழியாக நான் வந்தேனோ அதே அடுத்த பெண்களுக்கு நான் காசை கொடுத்து கேவலமா நான் கண்ட பெண்களை நான் அனுபவிச்சவேன். அதே பிறந்த இடத்தை தேடுதே பேதை மடநெஞ்சம், கறந்த இடத்தை நாடுதே கண். அப்படின்னு என்ன? ஒரு தாயினுடைய மார்பில தான் நான் பால் குடிச்சு வளர்ந்தேன். ஆனா அதே அடுத்த பெண்ணுக்கு லேசா மாறா பழகினா கூட உத்து பார்த்தவேன். நான் நாயை காட்டி கேவலமா நான் வாழ்ந்தேன். நாயினும் கடையன் அப்படின்னா, நாயினும் கடையன் என்ன? நாயை காட்டிலும் நான் கேவலமா வாழ்ந்துட்டேன். என்னை போல இனிமேல் இந்த உலகத்தை யாரும் அப்படி வாழாதீங்க அப்படின்னா அப்பேற்பட்டவன். அதனால அவனுக்கு பேர் கெட்ட பின் ஞானி, கெட்டும் பட்டணம் போடான. அதே பட்டினத்தார் வாழ்க்கை. இப்படி அதே போல அருணகிரியார் என்ன பண்றாரு? அவரும் இப்படிதான் பெண்பகம் கொண்டவரை இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்றதை விட எப்படிலாம் ஒரு மனிதன் வாழக்கூடாது அப்படிலாம் வாழ்ந்தார் அருணகிரிநாதர். கடைசியில் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க பிடிக்கிற நம்ம இந்த உயிர் தேவை கிடையாது, உடம்பு தேவை கிடையாது, இந்த உலகத்தில் நம்ம இருக்கவே வேணாம் அப்படின்னு யோசிக்கிறார். என்ன பண்றாரு? நம்ம செத்தலான்னு பாக்குறாரு. செத்தரலான்னு எங்கே போறாரு? திருவண்ணாமலை போறாரு. திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தரக்கூடிய இடம். திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி அங்கேருந்து உச்சியிலேருந்து கீழே குதிக்கிறார். குதிக்கும் பொழுது முருகான்னு சொல்லிக்கிட்டு குதிச்சிட்டாரு. இப்போ முருகன் என்ன பண்றாரு? அப்படியே கையில் தாங்கி பிடிச்சிட்டார். அவர் தான் அருணகிரிநாதர் அப்படியே கையில் ஏந்திட்டார். அப்பதான் என்ன பண்றாரு? என்னுடைய தாயின் பெயர் என்னன்னு கேட்கிறார். என்னுடைய தாயோட பெயர் முத்தம்மைன்னு சொல்றாரு. அந்த முத்து என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்து அழகான முத்தி திருப்பத்து திருநகைன்ற அழகான ஒரு திருப்புகளை கொடுத்தார். அவர் என்ன பண்ணி சாதாரண பெண்பகம் கொண்டவர், இப்படிலாம் வாழக்கூடாது அப்படிலாம் வாழ்ந்தவர். கடைசியில் பாருங்க, கெட்டு இந்த உயிர் தேவையில்லை, நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சு கடைசியில் எவ்வளவு சிறப்பு சேர்ந்தது பத்தி அவருக்கு. அதனாலதான் கெட்டு போனதுக்கு பிறகு எல்லாம் பட்டதற்கு பிறகு ஒரு மனிதன் ஞானி ஆகிறான் அப்படி சொல்றாங்க. அதைத்தான் சொல்லாங்க, முக்காமலம் போன பின்னால எதுக்கு முக்காமலம் போன பின்னால அக்காதாச்சனை பார்த்த கதரா. ஏன்னா வாழ்க்கையிலே முக்கால் வாசி பங்கு கெட்டு போயிட்டான். கடைசியில் இருந்த சொத்து பத்தெல்லாம் அழிச்சாச்சு. ஆனா இருந்தாலும் பெண்ணாசை விடல. பக்கத்துல தாசி தெரு சும்மா வாசியா போக முடியுமா? போக முடியாது. அவ காசு பணம் கொடுத்தா தானே ஏத்துக்கிறோம். காசு கொடுக்கணும். ஆனா ஆசை இருக்க முடியல. காசு இல்ல. அப்பதான் போல வெக்கத்தை விட்டு கூட பிறந்த அக்கா காரிட்ட போய் கேட்கிறேன், அக்கா அவளே சொத்து பொத்தாலும் என் தம்பி போய் அழிச்சிட்டானே, கஞ்சிக்க வழியில இருந்து சொல்லி 10 பாத்திரம் தெரிஞ்சு 10 வீட்டில் போய் வேலை வெட்டி பார்த்து கழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த தம்பிக்கு சேர்த்து கஞ்சி ஊத்துறா. ஆனா அக்காட்ட போய் வெக்கத்தை விட்டு கேட்கிறேன், அக்கா எனக்கு காசு இருந்தா கொடு, எனக்கு என்னுடைய காமத்தை அடிக்க முடியல, நான் பக்கத்தில் தாசி தெருவுக்கு போகணும், வழிமாதி வீட்டுக்கு போகணும். அப்போத்தையும் பார்த்தா
கூட பிறந்தவன் எல்லாம் சேட்டையும் பண்ணி முடிச்சுட்டான், சுத்தவத்தான் அனுபவிச்சு விட்டு அழிச்சு விட்டு கடைசியில் தாசி வீட்டுக்கு பிறந்தது வெக்கத்தை விட்டு கூட பிறந்த அக்காட்ட காசு கேட்குறானே, சி என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அப்பத்தையும் சொல்கிறான். நான் மட்டும் மாற்றம் வேதாதான் அடுத்த ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் இந்த உடம்பு விட்டா என்கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு தாண்டா இருக்கு, இந்த உடம்பு தாண்டா இருக்கு, என்ன எடுத்துக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருந்து ஒன்று சுகத்தை அனுப்பிச்சுக்கணும்னு அர்த்தம். அப்போத்தான் அவனுக்கு வெக்கப்பட்டாச்சு, இப்போ கூட பிறந்த அக்காலே இப்போ கேட்டு விட்டாலே இனி என்னடா வாழ்க்கை அப்படிதான் வெக்கப்பட்டு நீ சொன்ன போல திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி தற்கொலை பண்ண போனேன். அதைத்தான் முக்காமலம் போன போனால் அக்கா தான் ஆச்சரிய பார்த்த சொல்லி இந்த கதைக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஏன்னா பொறுமையாக இருந்துக்கல தப்பு இல்லைங்க, அவ்வளோ பொறுமையாக தான் இருந்தா. இதான் காட்டுக்கு இருக்கீங்க இல்லையா, ஒரு ஆண் பெண் புறா, ஜோடி புறா, ஒரு ஆணு பெண்ணு ஒரு ஜோடி புறா. இந்த புறா என்ன பண்ணிருக்கு, ரெண்டு பேரும் அன்பா கலந்து உரையாடி பேசியே இருக்காங்க. கீழே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கீழே அப்படி பார்த்துருக்கான், ஒரு வேடை குறி வச்சு தாக்குறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ இந்த ஆண் புறா சொல்லிச்சு, ஏன்பா இந்த மாதிரி கீழே வேடன் நம்மளை அடிக்கிறதுக்கு காத்திருக்கான், வா பறந்து வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. சரி வா பறப்போம்னு அண்ணாந்து பார்த்தா மேலே ஒரு கழுகு வட்டமிடுது இந்த புறாவை கொத்தி தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த பெண் புறா இருக்குல்லையே அது சொல்லுது, அத்தாடி மேலே வந்து புறா வந்து அங்கே கழுகு வந்து வட்டமிடுதே, அப்போ மேலே நம்ம பறந்தாலும் ஆபத்து, கீழே வந்தாலும் ஆபத்து, என்ன செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது அப்பதான் கணவன் சொல்றான், இங்க வா நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன செய்யணும்? கீழே போயிடுவோம். கீழே போனா கணவன் சொல்றாரு, ஏன்னா மேலே இருக்கக்கூடிய பருந்தனுடைய குறி எப்பொழுதும் தப்பாது. சொல்றேன் கழுகு பார்வை பார்க்கறான்டா, எவ்வளவு தூரத்தில் பிறந்தாலும் சரி கழுகுடைய பார்வை கூர்மையா இருக்கும். எந்த வகையில் அது நம்மளை தப்ப முடியாது, தாக்கிரு. ஏன்னா பறவை இனத்துல வலிமையான பறவை, வலுவான பறவை, நம்மளை கண்ணி அதிக சக்தி கொண்டது. எந்த சூழ்நிலை அது பறவை இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதனால கீழே போயிருவோம். ஏன் தெரியுமா? வேடனுக்கு குறியோட தப்பலாம், மனிதனுக்கு குறி தப்பலாம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சா, படக்குன்னு இந்த குறி வச்சுக்கிட்டே இருந்தா பாருங்க இந்த வேடை, அப்படி குறி வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே அடிக்கிறது தயாராக காலில் ஒரு கட்டெரும்பு கடிச்சு பிடிச்சு, கால்ல கட்டெரும்பு கடிச்சுல, இல்ல கட்டெரும்பு கடிச்சு அப்படி வச்சிருந்தா மாதிரி குறி ஐயா இப்படி கடிக்கிறது குறி தவறி அம்பு போய் பறந்து அடிச்சது தெரியுமா? இங்க மேல ஆகாயத்துல பறக்கிறவர் கழுகு அடிச்சு கொண்டு பிடிச்சு, கழுகு அடிச்சு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, அவசரப்பட்டு இருந்தா ஒண்ணு கீழே இறக்கி இருந்தால் ஆபத்து, மேல பறந்திருந்தால் ஆபத்து. கொஞ்ச நேரம் பொறுமை காத்ததுனால வேடனுடைய கையில உள்ள அம்பு அந்த கழுகு அடிச்சு கொண்டு பிடிச்சு. இதான் பொறுமைக்கு பரிசு. கடலை விட பெரிதான் பொறுமை. அதான உண்மை. அப்ப நீங்களும் பொறுமையா இருந்தா இப்ப யார் பொறுமை இருக்கணும் அதே பொறுமையா இருக்கணும். இப்ப நான் கேக்குறேன், எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் அப்படி இருக்கணுமா இல்லையா? நீங்க பொறுமையா இருக்க முடியுமா? ஏன் வயசுலயா அது எல்லாருமே முடியாது. ஏன்னா முடியாது இல்லங்க, அதுக்கு தெரிஞ்சு பொறுமைக்கு ஒரு பக்குவம் வேணும். காற்று உள்ள போது தூச்சிடணும், கதவு இருக்கிற பொழுது சாத்திக்கணும், பருவம் இருக்கிற பொழுது பத்திரமா இருக்கணும், வறண்ட நிலத்திற்கு தண்ணி தேவை, இருண்ட வீட்டிற்கு வெளிச்சம், ஒரு பருவம் படிச்ச பெண்ணுக்கு பாதுகாப்பு. அது யார் கொடுப்பா? ஆரம்பத்துல அண்ணன் தம்பி கொடுப்பாங்க, பிறகு கட்டின புருஷன் கடைசி வரைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பெண் முழு பெண் ஆகிறாள். எப்ப அது ஒரு பெண் முழு பெண் ஆகிறாள்? ஒரு பெண்ணு பூ பெய்தல் பெருசு கிடையாது, அதான் வயிற்றுக்கு வர்றது. அதே போல திருமணம் ஆகுவது பெருசு கிடையாது. திருமணமாகி என்றைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அப்பொழுதுதான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் முழுமை அடைகிறாள். தாய்மை. ஆமா, தாய்மை அடைகிறாள். தாய்மை அடைந்தால்தான் ஒரு பெண் முழு பெண் ஆகிறாள். தாய்மை அடையணும். அப்பதானே பெண்ணு. ஒரு செடி விதை போடுறோம், விதை போட்டு செடி வருது, கொடியோ செடியோ வருது, அதுல ஒரு காய் காய்ச்சி கனிஞ்சா தானே அது முழுமையாகுது, அதோட வளர்ச்சி முடியுது. அப்ப பெண்ணாகப்பட்டவள் ஒரு குழந்தையை என்றைக்கு பெற்றெடுக்கிறாளோ அன்றைக்குதான் பெண் முழுமை அடைகிறாள். அதான் முழுமை. ஆமா. அப்ப இப்பலாம் நீ அரகுறத இப்பலாம் சும்மா சின்ன பிள்ளை சாமி. இப்ப அரகுற என்ன தெரியுமா? முதல்ல பக்குவம் சொல்றீங்கல்ல, இந்த பக்குவம் எப்ப வரும் அப்படினாக்க இப்பலாம் நீங்க சொல்ற எங்களுக்குலாம் அவசரம் தான். ஏன்னா வயது பிள்ளைல என்ன சொன்னாலும் வயசுல என்ன சொன்னாலும் கேட்காது. அப்ப ஒரு பொறுமை வரணும் அப்படினா ஒரு வயது வரணும். வயது வந்தா தான் அந்த பொறுமையும் பக்குவம் வரணும். வயசுக்கு வந்துட்டீங்க. வயசுக்கு அந்த வயது கிடையாது, அது வேற வயது. அப்படி கிடையாது. இந்த வயது வேற. இது பருவத்தே பயிர் செய்யணும், பருவத்திலே பயிர் செய்யணும், ஆடி பட்டம் தேடி விதைக்கணும். அதுல இந்த 18ஆம் இருக்க பட்டம் சிறப்பான பட்டம், சிறப்பான பட்டம் தெரியுமா உங்களுக்கு? அதனால இந்த பட்டத்துல பட்டம் தவறுனா நஷ்டமா ஆயிரும். யாருக்கு யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பட்டம் தவறு. நட்டம் தானே. நட்டம் தான். நட்டமா நஷ்டம் அப்படி சொல்லுங்க. நட்டம்னா என்ன சாமி? இல்ல கிராமத்துல சொல்ல நஷ்டம் ரொம்ப நஷ்டமாயிருச்சு சொல்லுவாங்க. நான் கேக்குறேன், நட்டமா போன உங்களுக்கு தெரியாதா? இல்ல நட்டம்னா என்னன்னு கேட்டேன். நட்டம்னா என்ன? அதாவது வீண் அப்படின்னு அர்த்தம். வீண் வீண் அப்படின்னா என்ன? வீணா போயிடுறது, ஒண்ணுமே இல்லாம விதை விதைக்கிற நட்டம் போச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒன்னே மாதிரி ஒரு மட்டமான நான் பார்த்ததில்ல. பார்த்து பேசுங்க.
ஏமா கோவப்படுற? என்ன மட்டம் பண்ணாலும் என்ன மட்டம் பண்ணாலும் அங்கேதான் நீ தவறு பண்ண. என்ன மட்டம் பண்ணாலும் கேக்குறேன். மட்டமானால்னா இங்க இருக்கலே இன்னைக்கு பூரா அள்ளி அள்ளி கொட்டணும் சொன்னீங்களே, எப்படி இன்னைக்கு பூரா வேலை பார்த்தீங்களே? ஆமா. என்ன வேலை பார்த்தீங்க? என்ன வேலை பார்த்தோம்? வீட்டுல வேலை பார்த்தோம். அது என்ன வேலை? என்ன வேலை சும்மா சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல வேலை காங்கிரீட் போட்டோம். போதுமா? போட்டீங்களா? போட்டோம். ஏனா அது சமமா அளவு வேணும்ல? சமமா அளவான வேலை அதனால போடுறாங்க. நீங்க சொல்லக்கூடிய கொத்தனார் இருக்கார் இல்லையா? கொத்தனார் இருந்தாரு. ரச மட்டத்தை வச்சு இந்த மட்டத்தை விடுறதுக்கு பாப்பாரு. சரி பாப்பாரு. மட்டமா இருக்கா? என்ன பாக்குறாரு? சரி பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? மட்டமா. அதே மட்டமான ஆள் இல்லை. மட்டமானா நீ சரி சமமான ஆள். சரிக்கு சமமான ஆள். அதனால உனக்கு சரிசமமான ஒரு ஆள் வேணும்ல? சரி, ஆமா வேணும். உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் திறமைக்கு, உன் புகழுக்கு, உன் பெருமைக்கு உனக்கு வயசுக்கு ஏத்தாப்ல ஒரு அழகான மாப்பிள்ளை. மாப்பிள்ளை நான் தான் சொல்றேமா. இருமா பேச்சு ஒரு மாதிரியா போதே. கொத்தனார் ஏதோ சத்தம் கிடைச்சு. சரி, மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? எனக்கா சாமி அழகா இருப்பாரா? அழகா இருப்பாரா? நான் கேட்கிறேன், அழகில் சிறந்தவன் யாரு? அழகில் சிறந்தவர் முருகன். மன்மதன். மன்மதன். ஆனா 1000 மன்மதன் சேர்ந்தா ஒரு அழகுதே முருகன். ஆமா ஆமா. அப்ப நீ உங்க பட்சிக்கு வந்துருமே அழகன் என்றாலே முருகன். அப்ப உனக்கு அழகான மாப்பிள்ளை யாரு? அழகான சாமி நான் கட்டிக்க மாட்டேன். யாருக்கு யார் மாப்பிள்ளை? இங்க வர்ற நான் தான் ஆளை பார்த்தாச்சு கட்டிக்க சொல்லி. நான் கட்டிக்க மாட்டேன். சாமியாட்ட கட்டி நான் கட்டிக்க மாட்டேன். இங்க இருங்க, நான் சொல்றேன் கேளு. நீ கட்டிக்கிற மாட்டேல? ஆமா. இப்ப நானும் உன்னை கட்ட சொல்லல, ஆனா அவன் தான் புருஷன். ஓ, எனக்கு குழப்பமா இருக்கு பொண்ணு. என்ன குழப்பம்? அது நான் கட்டாட்டி எப்படி புருஷனாக பாரு? உன்னை நான் கட்டிக்கிற சொன்னா? உன்னை நான் கட்டிக்கிற சொன்னா இல்ல, அவன் தான் உனக்கு புருஷன். சாமி இருங்க, நான் கட்டாட்டி எப்படி எனக்கு புருஷனாக பாரு? அவன் கட்டுவேமே. யார் கட்டினாலும் எனக்கு வேணாம். எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. நீங்க இடத்த கழிப்பிடுங்க முதல்ல. ஏன் இடத்த கழிப்பிட மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டேன். என்ன பிடி? நான் கட்ட மாட்டேன். ஆமா, தேவை இல்ல. ஏங்க இங்க இருங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. காலமாறு காலவர்னா காரியாங்க. எப்படி பொட்டை மாடு அது மாதிரி இருக்கு. நான் கட்ட மாட்டேன். கால வரனா காரியாகும். பொட்டை மாடு இல்லாட்டியே ஒன்றும் நடக்காது. ஆமா, யார் சொன்னது? எல்லாத்துலயும் பொட்டை மாடு இல்லைனாக்கா எதுவுமே நடக்காது. பெண் இல்லாட்டி எது நடக்காது, பெட்ட மாடு இல்லாட்டி எது நடக்காது. ஆமா, பெட்ட கோழி இல்லாட்டி எது நடக்காது. எல்லாமே வாங்க. ஆமா, எல்லாம் இருக்குல்ல. இருக்கு. கோழி இருக்குல்ல. கோழி அழகா, சேவல் அழகா. கோழி அது பேர் இல்லப்ப. இப்ப இங்க வாங்க விஷயத்துக்கு. கோழி அழகா, சேவல் அழகா? சேவல் தான் அழகு. சேவல் தான். ஆண்மையில் அழகா, பெண்மையில் அழகா? ஆண்மையில் அழகு. ஏன் அதுல என்ன இருக்கு? எதுல? அதுல என்ன இருக்கு? எதுல? தோகை உண்டு. தோகை உண்டு. பசு மாடு அழகா, காளை மாடு அழகா? காளை மாடு தான் அழகு. என்ன இருக்கு அதுக்கு? என்ன இருக்குது? திமிழ் இருக்கு. நீங்க எழுதி வச்சிருங்க, சொல்றேன் உங்களுக்கு இருக்கு. இல்லம்மா கொஞ்சம் இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றீங்கல்ல அழகு சொல்றீங்க. அழகு சரி, பரவாயில்ல. இப்ப அழகு மட்டும்தான் முக்கியமா? ஒரு இனத்தை பெருக்கணும், அது யார தேவை? என்ன வேணும்? யாரு? ஆனா பெண்ணா ஒரு இனத்தை பெருக்குவது. ஆமா, கோழியே வச்சுக்கோங்க, நம்ம பெண்ணே வச்சுக்கோங்க, எல்லா விதத்திலையும் மாடு எல்லா விதத்திலையும் வச்சுக்கோங்க. யாரு? ஆனா பெண்ணா? ஒரு விஷயத்துக்கு வருவோம். மயில் பார்த்துருக்கீங்களா? மயில் பார்த்துருக்கேன். மயில் குஞ்சு? மயில் குஞ்சா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். மயில் எங்கேயாவது இணைச்சேர்க்கை செய்யறது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆண்மயில் தன் தோகையை விரித்து ஆடி அந்த தென்றல் காத்து குளிர்ந்து மேகம் குளிர்ந்த உடனே ஆடும். அந்த ஆட்டம் ஆடி மகிழ்ச்சியிலே தன்னுடைய வீரியமாகப்பட்டது விந்து வெளிப்படுகும் பொழுது ஒரு அகவல் சத்தம் கொடுக்கும். இந்த அகவல் சத்தத்தை கேட்ட உடனே பெண்மையில் பறந்து வந்து அதனுடைய விந்து நாதத்தை கொத்தி உண்டு அதன் மூலமாக கற்பு தரிசித்த குழந்தை பிறப்பதாக இன்றளவிலும் இது மயிலுடைய பிறப்பு. உண்மைதான். அது சேர்ந்துச்சா? சேரல. அப்புறம் நாங்க இன்னும் சொல்றீங்க வேகமா இல்லாம இருங்க. சேராட்டி கூட பரவாயில்ல வச்சுக்கிறோமே. இப்ப அந்த ஆண்மையில் பெண்மையில் இருக்கலையா, ஏன் தானா அது குச்சி பொறுக்க கொடுக்கணே? எப்படி தானா குஞ்சு பொறிக்க வேண்டியதானே? அதுவும் முடியாது. ஏன் முடியல? அங்க நீங்க சொல்ற மாதிரி பொம்பளதே பிறக்கிறதாலும் ஒண்ணும் இல்லை. இருங்க நீங்க சொல்லுங்க, நல்லா பாருங்க. மாம்பழதே வந்து குடுக்கன்ற வரமுறை இருக்குல்ல, என்னதே நீங்க பெக்கிற காரணம் கொடுத்தா போதுமா? என்ன செய்யணும்? வெளி உலகத்துக்கு முதல்ல கொண்டு வரணும். ஏங்க குடுக்கிறது அதாங்க குடும்பம். ஒவ்வொரு சில கொடுக்கதான் குடும்பம் குடுக்கிறது உள்ள இருக்கே வச்சுக்க முடியாது. உள்ள இருக்க என்னவோ இது அது வெளியில கொண்டுட்டு வரனாலயா? வெளியில உறுப்ப கொண்டு வர்றது யார்? உலகத்திற்கு கொண்டு வர்றது யார்? குடுக்கத்தை உள்ள வச்சுக்கிறோம். குடுக்கறது உள்ள வச்சுக்கிறோம். 10 மாசம் கழிச்சு வெளிய விடணும். உடனே வெளிய ஏத்திட்டா எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது. எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது. ஏங்க நீங்க எல்லாமே தங்காது. நீங்க அதை வைக்கிறது இல்ல, எல்லாமே தங்காது. இயற்கை விதி அதுதான். இயற்கை விதி. ஒரு கோடி விந்து அணுக்கள்ல ஒரு துளி விந்து தான் உள்ள போகுது. உங்களுக்கு தெரியுமா? போகுதுங்க. எங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. ஒவ்வொரு சில அறிவியல் ஆன்மீகம் 2 கண்கள் எல்லாமே உண்டு. நீங்க சொல்ற எல்லாமே உள்ள இருக்க இருந்தா விந்து ஆகப்பட்டதால தான் ஒரு குழந்தை உருவாகுது.
உருவாகுது, இல்ல குழந்தையாவும் உருவாகி வெளி உலகத்துக்கு வருது. சில இது பாதியில இல்லாமையும் போகுதா இல்லையா? போகுதா இல்லையா? போகுதா இல்லையா? அதனாலே உனக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை மாட்டதுக்கு மாப்பிள்ளை இவங்க சாமி நான் கட்ட மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. யாரு கட்ட மாட்டேன் புடிச்சாதான் மாப்பிள்ளை இல்லாத எல்லையிலே தான் என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி, என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி, என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி, என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி. மன்னமையில் மேல வந்து வர கொடுப்பானே, மருளக போட்டவனை மனம் படிப்பானே, இது மூட்டலாக போட்டவனே வாழ்ந்து காண்டமா, இது முறையோடு எழுத்துரை பெண் வாழ்ந்து கேட்டமா, இந்த நேரத்தில் வர விட்டா கிளவி 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 பாட்டுங்க பேச்ச பாட்டு பாடுங்க. கிளவினா என்ன கிளவி? என்ன கிளவி? நீங்களா? பொண்ணு இங்க பாரு என்ன சொல்றா நீ? அதானே என் தங்கச்சி அளவத்த கோமரே போயிக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? இப்ப என்ன பிரச்சனை? அதானே இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? கிளவின்னு சொல்றீங்க. இந்த நேரம் தவற விட்டா அப்புறம் கிளவி. சரி உன்னை கிளவி நான் சொல்லலாமா? பெருமையை சொல்றேன். உன்னைய பார்த்தா எங்க அப்பா தான் மாதிரியே இருக்கு. இதுவும் பெருமை சாமி, இருங்க உங்க அப்பா தானாக்க நான் அப்படியே இருக்கேன். இல்லம்மா, எங்க அப்பா தான் யார் தெரியுமா? மகாலட்சுமி. அந்த ஏப்பா மகாலட்சுமி உங்க அப்பா என்ன பார்த்தானாடா? மகாலட்சுமியா அந்த கேட்டுக்கடா. கொல்லங்குடி கருப்பாயி. இல்ல மகாலட்சுமி உங்க அப்பா கண்ணால பார்க்கலேண்டே. இப்ப நான் பார்த்துட்டேன். தெரியாதனமா இதுல உட்கார்ந்திருக்கேன். இதுல மகாலட்சுமி. அதனால வேற ஒரு மாதிரி இல்லை மேதினிகளும் சொந்த கொட்டி கொடுப்பது எங்கள் சொந்தத்தில் முறையோ. ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன். நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு குலைக்கிறீ அவரை. பாவம் இல்லையா? நீ நன்றிகள் ஜீவனடா. ஆனா சத்தியமா நினைத்த போது நீ வர வேண்டும், நினைத்த போது நீ வர வேண்டும். நீல எளிமையின் வேலவ வேலாம், நீல எளிமையின் வேலவ வேலாம். நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா, வர வேண்டும் முத்து முருகா, வர வேண்டும். மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஆதி சிஷ்டத்த முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததன் காரணமாக அசுரர் குலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரர் குலக்குரு சுக்கராச்சாரியார் சுரசை என்னும் மாயை படித்து குலம் தலைக்க கட்டளையிட்டார். சுரசையானவளும் மயக்கத்திலிருந்த காசிவ முனிவருடன் கொடிப்புணர்ந்து சூரபதுமன், சிங்கமுகன், தாரகன் என்ற 3 ஆண்மகளையும் அஜமுகி என்ற ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தார். அவர்களும் அரண்யை நோக்கி தவம் புரிந்து அகோர வரங்களை பெற்று விமலந்தம் என்று கெரிவித்து வந்தனர். இவர்களின் கொடுமைகளை கலந்திடவே சிவனாரி நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளாக அவதரித்தம்மை அக்னிதேவன் கரங்களிலே தாங்க வெப்பத்தின் ஜிவலை தாழ முடியாமல் நாணல் புரிந்த சரவணப்பைகளை விட அங்கேயாம் அருவம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புதூர் மணியாக கருணைகர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்த அவதரித்து தேவர்களின் குறை தீர்த்து தேவனை திருப்பரங்குன்றத்திலே மனம் புரிந்து வள்ளியை மனம் புரியும் பொருட்டு இத்தனையாளத்தில் விட்டிருக்கின்றோம். வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், பாட்டுக்கு நாரத நண்பர்கள். அதன்படி வருகின்றார் நாரத மகரிஷி பின்னே, அவரது கானங்கள் வருகிறது முன்னே. இருந்தாலும் அந்த பெரியோரை சந்திப்பதற்கு முன்பாக எமது அண்ணன் இந்த விநாயகப் பெருமானை வணங்கி
கொண்ட கல்யாண மணவாளனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே வேத முகத்தோடும் வேத முளத்தோடும் வேத முகத்தோடும் வேத முளத்தோடும் மனவரை வளமுள்ள கணநாதனே கலைவாணி தான் வேட்ட இருவெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே திருமாலும் உனக்கெங்கு மாப்பிள்ளை தோழன் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாகல் திருமாலி உனக்கெங்கு மாப்பிள்ளை தோழன் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாதம் உலகம் யாவும் இந்த உலகம் போகும் திலகம் தீட்டியது திருமகனே உலகம் யாவும் திலகம் தீட்டியது திருமகளே சித்தி முத்து என்னும் சக்தி இருவரும் உனக்காக மனக்கோல மனித கலைவாணி தான் வேட்ட இருவரை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே நீரில் உள்பாதம் கலைமகள் தழுவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்து பன்னீரை உன் பாதம் கலைமகள் தழுவே பட்டாரி நீ எடுத்து வெம்மாவம் கொடுத்த பன்னீரில் உள்பாதம் கலைமகள் தழுவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்து புனித பூங்களையும் இனிய தேன்மலையை பொழியதில் மனம் அழிய புதிய பூமலையும் இனிய தென் புதிய பூமலையும் எட்டு திக்கு மட்டும் கட்டி இடிகளை கணநாதன் மனம் நாளை முழங்கின கலைவாணி தான் விட்டு திருமணம் கல்யாண மணவாளனே வேத முகத்தோடும் வேத முளத்தோடும் வேல முகத்தோடும் வேத முளத்தோடும் மனவரை மலமாத கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இருவரை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே வேளையிலே வருகை தந்து கொண்டிருக்கின்றார் கானப்பிரியர் வரட்டும் வரவை எதிர்பார்ப்போம் பள்ளி குண்டத்திலே தென்றல் வரும் மண்டத்திலே அவர் வீட்டிருப்பார் போலகாகே அங்கிருந்து ஆட்டுகைமா அருளாகே தென்பலி குண்டத்திலே தெல்தல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீட்டிருந்தோம் அழகாக அவன் அங்கிருந்து காட்டியிருந்தான் அருளாக பொருளாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக மூடாக நின்றவள் தான் முருகாக இவள் தோன்றாமல் தோன்றுகிறான் அருளாக பொருளாக பள்ளி குண்டத்திலே தென்றல் வரும் மண்டத்திலே ஆதி முதல் வந்தவரை ஆடிவிட்ட மனிதருக்கு அது முதல் அந்தவரை அடிவிட்ட மனிதனுக்கு நீரு கொள்ளுமல் தமிழ்நாள் நிறைவாக இவள் ஜாதி மதம் இல்லை என்றால் தெளிவாக முடிவாக குண்டத்திலே தென்றல் வரும் மண்டத்திலே அன்பழகன் வீட்டிருந்தான் அழகாக அவன் அங்கிருந்து காட்டியிருந்தான் அருளாக பொருளாக முடிவாக வணக்கம் ஐயனை வருக 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 ஐயா. இசை மேதை வருக திரிலோக சஞ்சாரிய வருக உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்தும் முத்தமரை வருக யாழிசை வித்தகரை வருக முருகா, முருகா. தங்கள் வருகையால் அகம் மிக நன்றி, நன்றி. இருந்தாலும் வந்தாரே வரவேற்கும் வந்தமிழ் நாட்டில் வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு இப்பேற்பட்ட நேரத்தில் எனது சார்பாக எனது நாட்டு மக்களின் சார்பாக தங்களுக்கு ஒரு எளிமையான தாராளமாக 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 வீணா காண பிரியரே பாரும் தவ வீணா காண பிரியரே வீணா காண பிரியரே வாழும் தவ வீணா காண பிரியரே
சென்றீர்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள்? என்றுமில்லாமல் இன்று தங்களது முகத்தில் அதீத மகிழ்ச்சி என்பது என்ன காரணம் என்று அறியலாமா? அருமையான உண்மையிலே ஒரு வரவேற்பு. அகமகிழ்ந்து அன்போடு என்னை வரவேற்ற ஆறுமுக பெருமானு திருவடிக்கு சரணம். இருப்பினும் மனமகிழ்ந்து மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கி முன்னவன் மூத்தவன் முழு முதற்பொருள் கணபதியை தொழுது இந்த கந்தப்பெருமானையும் வணங்க வேண்டுமே என்று எண்ணம் கொண்டு ககனமார்க்கமாக இந்த பூலோகத்தை நோக்கி வரும் பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்திலே சிற்றூர் வனத்தில் கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்டு என்னை அறியாமல் கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். ஆக மீண்டும் கனி. ஆமையா, ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வந்தீர்கள். ஆமா, இன்றைய கொண்டு வரவில்லை. தங்களால் இயலாத காரியமா? என்னால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. இருப்பினும் அடுத்தவர்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட, அடுத்தவர்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு கனியை நாம் தொடுவது தவறு. அதிலும் என்னால் அது தீண்டக்கூடாது. இருந்தாலும் இது தாங்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்ட கனி. தாங்கள் தான் அந்த தொடும் உரிமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எனவேதான் அந்த கனி கண்ட செய்தியை மட்டும் கொண்டு வந்தேன். ஆக கனியை கண்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றனர். அப்படித்தானே? தாங்கள் கனி கண்டு வந்திருக்கின்றால் அது சாதாரணப்பட்ட கனியாக இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் பெருமைக்கு உடைய கனி. அவர் தனி கனியின் பெருமையை தங்களுக்கு உரித்தான மணியில் எடுத்து உங்கள் இதோ கூறுகிறேன் ஐயனே. மகாகனிக்கும் தேன் கதலி வள்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூகனியை கண்டு மனம் பூரித்தேனால் கனிந்தேன். மாக்கணிக்கும் தேங்கனி பங்கனிக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கனி கண்டு மனம் பூவித்தே. ஐயா முருகையா குமரா முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வேன். பெருமை. நாரத பெருமானை கனி எப்படி இருக்கின்ற நாரதரை வெள்ளி சடங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலமிது. வெள்ளி சடங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலமிது. ஐவனாதும் தரும் சுகசுரங்கள் எந்தன் தேவி உந்தன் சமர்ப்பணங்கள். வெள்ளி சடங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலமிது. கனி எப்படி இருக்கின்ற பற்றி கவலையின் பெருமைதானே. ஆமா, இருந்தாலும் தாங்கள் கூறிய விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்த சமரசத்தை போட்டுருவீங்கன்னு நினைச்சேன். வந்து நானும் பார்த்தேன். இருந்தாலும் கனியப்பட்டி ஸ்லாக்கியங்களை ஸ்லாக்கியம் என்ன முனிகி தங்கமண்ணே முனியே
வெவ்வேறு தன்மை கொண்டு முருகா மெய் வாய்க்கண் மூக்கு செவி எடுக்கக்கூடிய பஞ்ச உலகளுக்கெல்லாம் சுவைதரும் ஒன்று சேர துவையரும் அப்பேற்பட்ட கனியை இந்த கானகத்தில் வாழக்கூடிய பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பத்திரை கண்டால் நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழான பழனியப்பா சபை தண்ணி முருகா சபை தண்ணி உருவாக பொருள் வேண்டும் பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழான பழனியப்பா பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சத்தினாதோ சொல்வேன் பச்சிகள் முருகா பச்சிகள் பறந்தோடும் ஆகையால் பச்ச உடனே செல்வி கனி என்றால் பச்சைகளுக்கு பிரியம் பயந்து ஓடுகிறது என்றால் என்ன காரணம் மனம் வாக்கு காயம் என்ற அந்த 3 படுத்துற பாடு இருக்கு படுத்துற பாடு என்ன 3 படுத்துற பாடு இருக்கு பெரும்பாடா இருக்கு மனம் வாக்கு காயம் என்ற 3 கணங்களுக்கும் எட்டாத விழுந்து கழிக்கிறது உயரத்தில் இருக்க ஆனால் பறவைகளுக்கு அது எட்டும் எனக்கு எட்டாதுல உங்களுக்கு எட்டும் எனக்கு எட்டு. ஆமா சின்னஞ்சிறுமலர் தென்ன திருமலை சின்னஞ்சிறுமலர் பணியில் நனைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைத்து என்னை கொஞ்சமாவது தழுவிட நினைத்து உள்ளே கொடியன கரங்களில் வளைந்து முத்து தரவனே குறுநகை புரிந்து நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கே தொட்டாலும் இனிமை என்ன செய்தாலும் புதுமை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை இனிமை இளமை எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி இல்லாத கொம்பே இலக்கம் அணிச்சே எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி கொய்திடலாம் முடிவே எப்படி கொய்திடலாம் எட்டும் பிடிக்கிற கொம்புடு அதை பற்றி முருகா முருகா குமரா எட்டும் பிடிக்கிற கொம்புடு அதை பற்றி ஏறி 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 பறித்திடலாம் 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 நாரத பெருமானே கனிக்கு கொம்பு உள்ளதா உண்டு பார்த்தேன் பாத்தீங்களா ஆ. எப்படி இருந்துச்சு இந்த இந்த இப்படி இருந்துச்சு பாத்தீங்களா இந்த. எட்டி பாக்க அவர் எட்டி பாக்குறாரு கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி சொல்லக்கூடாதா இங்கதான் சொல்லணுமா எது கொம்பு இருக்கிறது அப்படி இருக்கு பார்த்தா தானே சொல்ல ஆமாங்க. முடியும் பார்த்ததை தானே சொல்ல முடியும் பார்த்தா தானே சொல்ல முடியும் கொம்பு இப்படி இருந்துச்சு ஆ. அது அண்ணன் விநாயகர் பெருமானுக்கு அது சரி. அந்த கொம்பு தப்பு இருக்கு இப்படி இருக்கு நான் பார்த்த கொம்பு அது இடத்த பார்க்கணும் எல்லாம் அப்படியா மேலே காட்டக்கூடாது மேலே காட்டினா அது வந்து நந்திக்கு இருந்துச்சு ஆ. கலைக்கோட்டு மகரிஷிக்கு இருந்துச்சு இருந்துச்சு. அந்த கொம்பு வேற வேற. நான் பார்த்து இந்த வரு அப்படி இருந்துச்சு நீங்க காட்டுங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படி இருந்துச்சு இதுக்கு நேரம் காட்டுறாரு எங்கேயா இருக்கு நான் பார்க்கலைங்க என்ன இல்ல இருந்தாலும் கொம்பு இருக்கிற இடம் கூட தெரியாதா தெரியலையேங்க என்னத்த அதுல சர்வ பூதிங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சரி இருக்கட்டும் நீங்க சரி. கொம்பு கொஞ்சம் அனுபவம் அது உங்களுக்கு உள்ள ஆக தாங்கள் பிடித்து ஏறி பார்த்தீர்களா ஏறினால் தாங்குமா எது பிடிச்சு ஏரியா ஆ. எதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும். சொந்தமான நான் பிடிக்க முடியுமாங்க எங்க உங்களுக்கு ஏறினால் சொந்தமான தாங்கும் தாங்காதுன்னு ஒரு அதுக்கு நான் ஏரியா பார்க்க முடியும் ஏறி பார்த்து வந்து நல்லா வேலையை சொன்னீங்கன்னா- கொடுத்தீங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு யூகம் மதிமுக்கால் மந்திரம் கால்றா அப்படின்னா மதியினால யூகிக்கணும் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது அனுமானம் ஆமாங்க அனுமானம் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க இதுக்கான அனுபவிச்சுட்டு போய் சொல்ல முடியும் கண்டிப்பாங்க. மிக்க மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள அக்கடி கவிதம் மேவும் குறிகளுண்டும் நாரதரை மேவும் குறிகளுண்டும் குளிர்ந்த முகம் உண்டு குளிர்ந்த முகம் உண்டு
முகம் உண்டு, கொங்குகள் இரண்டுண்டு, ஆமா. கோதிலா கண்கள் உண்டு. ஆமையா. யார் அந்த பெண்? கண்டு வந்தது ஒரு பெண்டு. யார் அவள்? கோகிலா இல்லைங்க, கோதில்லா. கோதில்லா. இப்ப கோகிலா அப்படித்தான் கேட்க. மதுரை வேற இறங்கிட்டியால, அதனால அப்படித்தான் கேட்க. யார் அந்த? ஏன்னா கோதில் அதெல்லாம் பழுதில்லாத கண்கள் அப்படின்னு உண்டு. அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும்ல. ஆமாங்க. சரி, விஷயத்துக்கு வருவான். நான் கண்டு வந்தது பெண்டு என்று கண்டே கண்டே பொண்ணு பொண்ணொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா? அது ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பொண்ணொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா? அது ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன், முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம், நவநாகரிகம், அலங்கார செல்வம், அலை போலவில்லை. சுகமாடி மேகம் நமனாரீகம் அலங்காரத்தினோ அலை மூலவின்னோ நடமாடும் செய்வோம், அணிவார தெய்வம், பழங்கால செல்வம், உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளை நிலா துவண்டு விடும், துள்ளி வரும் துவண்டு விடும், விண்ணோடு விளையாடும் விண்ணோட பெண்ணல்லவே. செல்வேன் கண்டேன் வந்தேன், பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? அது ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பிள்ளை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பிள்ளை நான் பார்க்கவில்லை. உள் பார்வை போலே என் பார்வை இல்லை, நீ கண்ட காட்சி நான் காணவில்லை. இல்வழியில் இருந்தாய், உள்வழியில், நான் இருந்தேன். இல்வழியில் இருந்தாய், உள்வழியில், நான் இருந்தேன். நீ இல்லை நான் இல்லை, நான் இல்லை நீ இல்லை. சென்றேன் கண்டேன் வந்தேன், பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன், முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா? அவள் யார் என்று நான் சொல்ல வேண்டுமா? கண்டேன் அற்புதமான பெண்மணி. அவள்தான் சுந்தரவள்ளி, சுதந்திரமாக வள்ளி இருக்கிறாள். அவளை மனச்சிறையில் அடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. எனது பெருமை எடுத்து கூறினீர்களா? கண்டிப்பா கூறு. திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாளா? திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லையா? ஆக நீங்கள் தெளிவாக எடுத்து கூறவில்லையா நாரத பெருமானே? அவ நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். சரிங்க. என்னத்தை சொன்னாலும் காக்க மாட்டேங்கிறா, காக்க மாட்டேங்கிறா. கேட்க மாட்டேங்கிறா. பதட்டப்படாதீங்க. ஏனென்றால் அவளுக்கு அஞ்ஞானம் என்ற இருளில் அவள் மூழ்கி இருக்கிறாள். விஞ்ஞானத்தை அவளுக்கு மெஞ்ஞான பாதையை நாம் தான் புகத்த வேண்டும். இப்படியே சென்று திருமணத்தை முடித்து விட்டு வரட்டுமா? திருமணத்தை இப்படியே சென்று முடிச்சிட்டு வரீங்களா? நீங்களா போயா? ஆமாங்க. அனாத கல்யாணமா? அது இவ்வளோ பாடுபட்டுருக்கேன். சொந்த ஜனம் ஜாதி ஜனம் பூரா காத்து கிடக்கு கல்யாணத்தை பார்க்கறதுக்கு. கல்யாணத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அந்த புத்தி போகலையே. எண்ணரை கட்டு எழுத்தர வாசிதான் கந்தனுக்கு புத்தி கவட்டுக்கலன்ற கதையா இப்படி போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வர வர வேலை சுலபமாக முடிவது நல்லது தானே. அதுக்காக வேலை சுலபமாக முடியும்னா இப்படி போகக்கூடாது. போகிற வழியை எங்கிட்ட கேளுங்க. என்ன அழகர் சொல்லிடவா? அம்மா சொல்லிடவா? ஆமாம், அது எனக்கு சொல்லியிருக்கேன். நாங்களாம் ஏற்கனவே தீர்மானம் போட்டோம். தீர்மானம் போட்டு எடுத்திருக்கேன். முருகன் இப்படித்தான் போக சொல்லணும்னு. எப்படி தெரியுமா? இதெல்லாம் அவுத்து போட்டு விட்டு ஒரே அவசரப்படாதீங்க. சொல்லுவில்ல
உருவத்தை மாற்ற வேண்டும். கருமாறி மகன் உருமாறி சென்றால் காரியம் கைகூடும்னா சாதி அபிமான சன்னியாசி கொண்டு அவள் வசிப்பது வேடுபகுலம். உண்மைதான். அதுக்காக நீங்க டவர் வேடவராக. ஒரு வயக்கு அம்மன் மகள் இல்லையா? நம்ம அம்மா மகளா? அம்மா மக. ஆமாங்க, ஒரு வயக்கு அம்மன் அம்மா மக. சரி சரி சரி. ஆமா, அதனால அவளை மனுபிடிக்க வேண்டும். அப்படித்தான் போகணும். ஆமா. திருமணம் உடையெல்லாம் நல்லா புலித்தோல் புலித்தோல்ல உடை அணிந்து வேடனாக. கொஞ்சம் பதட்டப்படாம சொல்லுங்க. நான் எதுக்கு பதட்டப்படுறேன்? எனக்கு பக்குங்குதே. நீங்க தான் பதட்டப்படுறீங்க. நான் சொல்றத பக்குவமாத்தான் சொல்றேன். பதட்டப்படுறாரு. சரி, பதறாத காரியம் சிதறாது. சிதறாது. ஆமாங்க. சரி, விடிவதற்குள் கடிமணம் வந்து தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும். கடிமணம்னா கே கலப்பு திருமணம் தான். இல்ல கடிமணம்னா கே கடிமணம் என்னன்னு கேக்குறீங்க? அப்படிலாம் வந்துடும். இன்னைக்கு இந்தியாரே வந்துட்டாங்க. கடிமணம்னா காந்தர்வ மனம். திருமணம் கலப்பு திருமணம். திருமணத்திற்கு தாங்கள் கட்டாயம் கண்டிப்பான உரைகளே என்ன கொண்டு வருவீர்கள்? எனக்கு என்ன எப்படி கேட்கிறாரு? திருமணத்துக்கு ஏதாவது திருமணம்னா ஏதாச்சும் கொண்டு வரணும்லங்க. என்னப்பா இங்க வாங்க. நாங்களும் சாப்பிடணும். நிறைய இது கிடைக்கும். கருவாடு தான் கிடைக்கும். அது செல்லாது. மான மதுரை போனாச்சுன்னா மல்லி. ஆமா, என்ன இப்ப கொண்டு வர தேட கிடைக்காத திரவியமாக. ஏங்க இதெல்லாம் தேவைங்களா? திருமணத்துக்கு என்ன வேணும்? நீங்க என்ன கொண்டு வருவீங்க? சிறப்பானதை கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். தேட கிடைக்காத திரவியமாக. நான் சொல்லுவது புரியுதா? புரியுங்க. தேட கிடைக்காத திரவியமாக. தெளிச்சாத்த நல்லூர் தாண்டி மூலக்கடையில் போய் ஒரு 3 வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். இந்த நேரத்துல இந்த நேரத்துல 3 யாருக்கு பத்தேன்? ஆமையா நீங்க சாமி கண்டிப்பான முறையிலே பாமாலை பாடி மாலை மாற்றுவதற்கு 2 பூமாலை கரம் பிடித்து 3 மாலையோடு வரும். 3 மாலை கொண்டு வரும் தங்களுக்கு என்றென்றைக்கும் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே புகழ் மாலை நிலைத்திருக்க ஏற்றுக்கொள்ள வெகு சீக்கிரமாக வேணதாக வாருங்கள். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்கு அளித்திருக்கிறான். இறைவன் என்பவன் சாட்டை வாங்க. இங்கே ராஜ நடிகராக வேலனாக அவதாரம் செய்யக்கூடிய அன்பு தம்பி முத்துமுருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுவார். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமமாகிய மேலப்பெருங்கரை கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். எனவே இறைவன் மிகப்பெரியவன். அவன் சாட்டை நாமெல்லாம் பம்பரம் என்று சொன்னேனே, அதே போலதான் இறைவன்